அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். சமீபத்தில் தமிழ் தேசிய பேரவை தமிழகத்துக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கே தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்திருந்தார்கள். அது தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சியில் பார்த்திருக்கின்றோம். அந்த சந்திப்பை தொடர்ந்து தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அணியினர் நோர்வே, டென்மார்க் போன்ற நாடுகளுக்கு சென்று தங்களுடைய ஆதரவாளர்களை சந்தித்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. இதில் உயிரோடை தமிழ் மற்றும் இலக்கு போன்ற ஊடகங்கள் தங்களுடைய பங்களிப்பை, அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள், அமைப்புகள் இந்த ஊடகத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள். ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியம் என்பதை உணர்ந்து நம்மோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை விளக்கி இருப்பதாக அறிகின்றேன். அரசர்களே, எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த சந்திப்பினுடைய நோக்கம் எவ்வாறு இருந்தது? சந்திப்பில் என்ன விடயங்கள், சொல்லக்கூடிய விடயங்கள் இருந்தால் அதையும் கூறுங்கள். உண்மைதான். இந்த ILC இலக்கு குழுமம் சார்பாக நாங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், மற்றது சட்டத்தரணி சுஹாஸ், காண்டீபன் உட்பட சிலரை சந்தித்து பேசியிருந்தோம் இணைய வழி ஊடாக. அவர்கள் இங்கு வந்தது மக்களை சந்திப்பது, நோர்வே அரசு அதிகாரிகளை சந்திப்பது என்று சொல்லி, அவர்கள் தமிழகத்துக்கு சென்ற பிற்பாடு தமிழக முதல்வர் MK ஸ்டாலினை சந்தித்தது, வேறு வேறு தலைவர்களை சந்தித்த பிற்பாடு எங்கட தமிழாக்களை உங்களுக்கு தெரியும் தானே, யார் எதை செய்தாலும் அதை செய்ய விடார்கள். தாங்களும் எதுவும் செய்ய மாட்டார்கள். யாரும் எது செய்தாலும் அதையும் செய்ய விடார்கள். பௌத்த துறவிகள் மனமிறங்கினாலும் இங்க இருக்கிறவர்கள் அந்த தமிழ் மக்களுக்காக எந்தவித மனம் இறங்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக இப்போது ஓரளவு புரிந்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் உல்லாசமாக வாழ வேண்டும், தாங்கள் இடக்கிட அந்த தேசியம் தமிழீழம் என்றதை உச்சரித்துக் கொள்ளுவினா அவ்வளவுதான். இந்த நடைமுறைக்கு அங்குள்ள மக்கள் இந்த பிரச்சனையை அறிய போவதில்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு சேவை செய்வதென்று சொன்னால் அன்றாட தேவைகள் இருக்கின்றன. மக்களுக்கான அன்றாட தேவைகள் இருக்கின்றன. இப்போ அவர்களும் முன்னர் ஒரு காலத்திலே இப்ப மாகாண சபை 13வது திருத்தம் இதற்கெல்லாம் எதிராக இருந்தாலும் இப்போது நாங்கள் பேசும்போது கூட அதை பேசியிருந்தோம். என்று சொன்னால், நீங்கள் எடுக்காது விட்டால் இன்னொருவன் எடுப்பான். அதான் இந்த பிரச்சனை. இப்ப அனுரகுமார திசாநாயக்கா பொங்கல் தினத்துல மானிப்பாக்கி அங்கால தீவு பகுதி எல்லாம் செல்கிறார். அமோகமான வரவே. மக்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. அதற்காக தேசியம் செத்து போச்சுதண்டு இல்லை. மாவீரர் தினம் வந்த போது அவர்கள் தீர்க்கமாக நிற்கிறார்கள். அப்ப தேசிய கனவு சாக. ஆனால் அன்றாட வாழ்வென்று வரும்போது உங்களிடம் ஒன்றும் இல்லை. அந்த மக்களுக்கு படிப்படியாக ஏதாவது பெற்றுக் கொடுப்போம் என்றால் அதுவும் இல்லை. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் நிற்கிறீர்கள். தற்போதைய ஒவ்வொரு வருடமும் உலக அரசியல் மாறும் என்பது கூட இல்லை. இப்ப அவர்கள் ஏதோ ஒரு வகையில் போய் ஸ்டாலினிடம் பேசியிருந்தார்கள். அதன் பிற்பாடு அது தொடர்பான விளக்க கூட்டமாகத்தான் இங்கும் பலரை சந்தித்திருந்தார்கள். நோர்வேயிலும் பல மக்கள் சந்திப்பை நடத்தியிருந்தார்கள், ஆதரவாளர்களை சந்தித்திருந்தார்கள். சில பேர் கூறலாம் மக்கள் சந்திப்பு 10 பேர் 100 பேர். இங்க கூட்டங்கள் அப்படித்தான். அங்க ஊர்ல நல்லூர் தேர்ல திருவிழா மாதிரி வராதுங்க, அப்படித்தான். என்னன்னா மிச்ச பேர் அதை பார்ப்பாங்க. இப்ப இங்க நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங்கு போனாலும் இங்க என்ன வெள்ளக்காரன மீட்டிங்லும் அப்படித்தான். ஒரு முக்கியமான ஒரு 15-20 பேர் வரும். அப்புறம் அது ஊடகம் வழியாக வெளியில வரும். மக்களை வரை பார்த்துக் கொள்வார். எல்லாரும் வேலையை விட்டுட்டு இலங்கையில வார மாதிரி அவ்வளவு பேரும் அதுக்கு இடம் எடுத்து இந்த செய்யவும் முடியாது. இப்ப 10 பேர் வந்தார், 15 பேர் வந்தார், அதெல்லாத்தையும் விடுவோம். என்ன செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். என்ன பேச வந்தார்கள் என்பதுதான் முக்கியம். நாங்கள் என்னென்றால் ஒற்றுமை பற்றி கதைக்கிறோம். எல்லோரும் ஒன்றாக இயங்க வேண்டும் என்று கதைக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்லெறிஞ்சு கொண்டு ஒருபோதும் ஒற்றுமையை நாங்கள் பேச முடியாது. அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், யூலி சங்கின்ற ட்விட்டரை போய் பார்த்தேன். அதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச பேஸ்புக்ல அவர் யூலி சங்கோட இருந்து
அவர்கள் பலர் தேநீர் அருந்தி ஒரு படங்களை போட்டிருந்தார். தான் ஜூலி சங்கை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி என்று போட்டிருந்தார். அப்ப பிறகு பார்த்தா ஜூலி சங் சந்திரிகாவை சந்தித்திருக்கிறார், ரணிலை சந்தித்திருக்கிறார், மஹிந்தாவை சந்தித்திருக்கிறார், ஹரணியை சந்தித்திருக்கிறார், ரகுபரநாயக்கா சந்தித்திருக்கிறார். அவர் சந்திக்காத ஆக்கள் இல்லை. இப்ப நான் ஏன் இருக்கிற மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்தேன் என்றால், கோத்தபாய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து துரத்தியவர் ஜூலி சங். ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ அவருடன் பேசித்தான் இருக்கிறார், அவரை உபசரித்து வழி அனுப்பித்தான் இருக்கிறார். ஏனென்றால் இன்னொரு காலத்திலே தற்போதைய அரசை கவிழ்ப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நாளைக்கு ஜூலி சங் தேவைப்படலாம், அல்லது அமெரிக்கா தேவைப்படலாம். அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த உறவுகள் அரசியல் மற்றது ராஜதந்திரம் என்பது முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை அரசு ஒரு அரசியல் ஜாப்பை எழுதுகிறது. அந்த ஜாப்பில் உள்ள குறைநிறைகள், அந்த ஜாப்பில் அது தொடர்பாக தான் தமிழக முதல்வரிடமும் போயிருந்தார்கள். அந்த ஜாப்பில் தமிழ் மக்களுக்கு பாதகமாக வந்துவிடக்கூடாது என்பதை, ஏனென்றால் அதை மறைத்துத்தான் செல்கிறார்கள். இங்க பிரித்தானியாவில் இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி அது தொடர்பாக முதலில் சொன்னார்கள், கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தமிழர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கான தமிழர்கள் இப்ப இருக்கிறது லேபர் கட்சி. ஆனால் கன்சர்வேட்டிவ்கான தமிழர்கள் அதில் மும்மரமாக நிற்கிறார்கள். அதன் தலைவர் கஜன் என்று சொல்கிறார்கள். இப்ப சிலர் என்னட்டப்படுத்தி கேட்டார்கள், கஜன் என்றவர் இந்திய, அதாவது தெலுங்கு கஜன் ராவ் என்றுதான் முடிகிறது. அவர் என்னென்று தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு தலைமை தாங்கலாம் என்று. நான் போய் அவன் வெப்சைட் எல்லாம் தேடி பார்த்தேன். அவர்கிட்ட தன் டீட்டெயில் அவர் அதில் எதிடமும் போடவில்லை. பேசியவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் தங்கள் கருத்துக்கள், அவர் தொடர்பான விவரம் எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. உண்மை இப்ப நான் சில பொய்யாக இருக்கலாம், வேண்டாம், நான் தேடி பார்த்து என்னால பிடிக்கல. மேவர் இல்லைங்கள தமிழரோ இந்திய தமிழரோன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிய வேண்டியதார் இந்த அமைப்புகள் தெரிகிறவர்கள். என்னடா எல்லாத்த வேலையையும் நாங்கள் பார்க்க முடியாது, நீங்கள்லாம் பார்க்கணும். அப்ப பிரித்தானியா அரசு 1,00,000 பவுண்ட்ஸ் முதல் ஒதுக்கி இருந்தது. பிறகு போன மாதம் நடந்த டிசம்பர் மாதம் நடந்த கூட்டத்தில் அவர் சொன்னாராம், இல்லை 2,00,000 பவுண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கு, நீங்கள் இந்த ஜாப்பு எழுதுறதை இதாவே எங்கள்கிட்ட விடுங்கள், நாங்கள் செய்கிறோம். இப்ப நீங்கள் அதை ஏன் ரகசியமாக செய்ய போறீர்கள்? ஏன் நீங்கள் செய்யணும்? அதுல என்ன இருக்கிறது? முதல் அவர் யாருன்றே தெரியுது இல்ல, அதில் இருக்கிறவே எனக்கு உண்மையாக இந்த நேர்காணலை இப்ப பார்த்த பிற்பாடு யாரும் கொமெண்ட்ஸ்லயாவது வந்திருக்கா எழுதுங்கோ. கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கான தமிழர்களோ அல்லது லேபர் கட்சிக்கான தமிழர்களோ யார் இருக்கிறார்கள், தலைவர் யார், அவர் எல்லாத்தையும் எழுதுங்கள், எங்களை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அது நானும் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இதையும் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம். அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இவர்களுக்கு நாங்களும் சொன்னோம், இப்படி இங்கேயும் ஒரு பணி நடக்கிறது, ரகசியமாக நடக்கிறது, உங்களுக்கு முன்பு தெரியவில்லை. இப்ப அருணகுமார திசாநாயக்க அரசும் அதை ரகசியமாக வைத்திருக்கிறது, இந்தியாவும் ரகசியமாக கலைக்கிறது, நோர்வேயும் ரகசியமாக கலைக்கிறது, சுவிட்சர்லாந்தும் ரகசியமாக கலைக்கிறது. ஆனால் இதில் நடுநாயகமாக இருக்கிற தமிழர்களுக்கு எதுவும் தெரியாது போது, அப்ப அது தொடர்பாகத்தான் அவர்கள் அந்த ஜாப்பில் உள்ள பாதக சாதகங்கள், அந்த ஜாப்பு தொடர்பாகத்தான் தமிழக முதல்வரிடமும் போயிருந்தார்கள். இந்தியா மீண்டும் இலங்கை இந்திய உடன்பாடு மாதிரி தமிழர்களை கொண்டு போய் நட்டாத்தில் விடாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக இதில் என்ன இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு ஒரு கூட்டாட்சி என்றாலும் அதில் வேண்டும், நாங்கள் எங்களுக்குரிய காணி காவல்துறை அதிகாரங்கள், நிதி அதிகாரங்களை பெற்று அந்த மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த சந்திப்பின் ஒரு பொருளாக இருந்தது. நீங்கள் சாமல்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ் என்று சொல்லும் பொழுது உங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். நிச்சயமாக தொடர்பாக தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை, ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக ஈழத்தமிழர்கள் அங்கே முதன்மை வகிக்காமல்
இன்னொரு நாட்டைச் சேர்ந்தவர் முதன்மை வகிப்பது அது எவ்வளவு சரி என்று எனக்கு தெரியவில்லை. சில வேளையில் அவர் துறைசார் நிபுணராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கூறினீர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் செல்வராஜ் அவர்களை சந்தித்த பொழுது அவர்களுக்கு இது தொடர்பாக தெரியவில்லை என்றால் அந்த கட்சியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர்களுக்கு இது தொடர்பாக தெரிய வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னதாக உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் சுமந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் என்று கூறியது எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. அப்ப இங்கே இதுவும் ஒரு சதியாக இருக்கின்றதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. சில விடயங்களை நான் உங்களிடம் ஒரு வெளிப்படையாக உண்மைத்தன்மையோடு பேச விரும்புகிறேன். ஈழத்தமிழர்களுடைய நிலைமை ஒரு படு மோசமான நிலைமையாக இருக்கிறது. குறிப்பாக மக்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் பலரிடம் பல வசதிகள் இருக்கின்றது. நிதி வசதி இருக்கிறது, கல்வி வசதிகள் இருக்கின்றது, தொடர்பாடல்கள் இருக்கின்றது, பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், நல்ல வர்த்தக தனவந்தர்களாக இருக்கிறார்கள். அப்படி பலதரப்பட்ட நல்ல நிலையில் நிற்கின்றார்கள். உண்மையாக நாங்கள் அதை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஆனால் இது ஒரு சிக்கலை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. யாரை பார்த்தாலும் எந்த விடயமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த துறையில் எவ்வளவு அறிவு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதற்கு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். கருத்துக்கள் வைத்திருப்பதில் பிரச்சனை இல்லை, அது ஆரோக்கியமான விடயமாக நான் பார்க்கிறேன். ஆனால் தமிழ் மக்கள் எந்த ஒரு விதத்திலும் முன்னகர்ந்து செல்ல முடியாமல் தடைக்கல்லாக இருந்து கொண்டு வருகின்றது. இப்போ பாருங்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்தால் உடனடியாக யாராவது அடித்து மூடிவிடுவார்கள். பிறகு திம்பு பேச்சுவார்த்தை எடுத்தால் உடனடியாக யாராவது அடித்து மூடிவிடுவார்கள். சமஷ்டி, ஒரு நாடு இரு தேசம், இப்படி மாறி 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 எதை எடுத்தாலும் உடனடியாக அடித்து உடைச்சு பெட்டிகளை போட்டு மூடிவிடுவார்கள். ஒரு ஆரோக்கியமான தமிழ் அரசியல் பரப்பை நான் பார்க்க முடியாமல் இருக்கிறது. இங்கிருந்து இந்த விடயங்களை உடைத்து தமிழ் மக்கள் ஒரு சரியான பாதையில் பயணிக்க முடியுமா, அல்லது இது ஒரு கடினமான விடயம், இதிலிருந்து நகர்வது மிக மிக கடினமாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். இப்போ பொங்கலுக்கு அனுரகுமார திசாநாயக்கா அங்கு சென்றிருக்கின்றார். ஒரு வருடத்துல இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்று அரசாங்கம் வெளியில் சொல்லவில்லை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இந்த புயல் வந்தபடியால் அந்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதால் இப்போதைக்கு அவர்களுக்கு ஒரு அலை இருக்கின்றது. வடக்குக்கு அவர் சென்றிருக்கின்றார். ஏனென்றால் 3 மாதத்துக்குள் ஒரு மாகாண சபை தேர்தலை வைக்க போகிறார். வைத்தால் இப்போது தமிழ் மக்களுக்கு உதவிகளையோ அதுகளையோ வழங்குவது என்று சொல்லி ஏற்கனவே 3 NPP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மேலும் இந்த மாகாண சபையும் அவர்கள் முற்றுமுழுதாக கைப்பற்றி எல்லா மாகாண சபை அவர்களிடம் இருக்கும் போது அவர்கள் என்னவும் ஜாப்பில் மாற்றத்தை கொண்டு வரலாம், அதை இல்லாமலும் செய்யலாம். என்றால் அவர்களிடம்தான் அவ்வளவு வசதியும் இருக்கின்றது. இருக்கிற 1-2 தமிழ் அரசியல்வாதிகளும் அரசோடையே NPP-ல இல்லாட்டியும் அவர்கள் NPP மாதிரி, இப்ப உதாரணமாக ஸ்ரீதரன் அந்த வாக்களிச்சதை பற்றி சொல்லலாம். அப்ப இதில் நான் கஜேந்திரனோட கதைக்கும் போது நான் ஒன்றைத்தான் கூறினேன். இப்ப ஒவ்வொரு தடவையும் தென்னிலங்கையில் ஒரு அரசு இருக்கும் போது UNP-யாக இருக்கலாம், மொட்டுவ கட்சியாக இருக்கலாம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். என்னென்று அவங்க மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு வர ஒதுக்குற காசை நமாலை கொண்டோ அல்லது ஜோசிதாவை கொண்டோ அங்கு போய் குடிக்குறையில. ஏண்டா ஜோசிதாவுக்கு பெரிய புகழ் வரும், நமாலுக்கு புகழ் வரும் இல்ல, அங்க இருக்கிற ஒரு தமிழனுக்களால கொடுத்தால்தான் அந்த தமிழனுக்கு வாக்கு போடுவார்கள் என்பதுதான் அவருடைய திட்டம். அது வெற்றியும் பெற்றது. அதே போலதான் டாக்டர் தேவானந்தா தேர்தலை புறக்கணித்த போது 9 வாக்குகளோட வந்தார். அதற்கு பிறகு அவர் அரசியல் இருக்கிறார், உதவிகளை செய்கிறார், மக்களுக்கு கலைக்கிறார், பேசுகிறார், மக்களை மெல்ல மெல்ல தன்வசப்படுத்தி இப்ப எத்தனை பெரிய வாக்கு வங்கியை வைத்திருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். சரி, இந்த தமிழ் தேசியம் என்று பேசுகிறோம், தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று கதைக்கின்றோம். அவர்களை ஒன்று தாங்கள் தவறாக வழி நடத்தி இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இதையும் வாங்காதைமோ 13 வேண்டாம், மாகாண சபையும் வேண்டாம் என்றால் அதை கொடுக்கிறவனைத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். மக்கள் அதுக்காக தேசியத்தை விட்டார்கள் என்று இல்லை. அதைத்தான் நான் கூறினேன் ஆரம்பத்திலே, மாவீர தினத்துக்கு அந்த தேசியம் வருகிறது. ஆனால் தங்களுக்குரிய சவைவல் வேணும் என்றதான் அவன் முக்கியம். இங்கே இருந்து அங்க உதவி செய்கிறார்கள், பேர்த்தை செய்கிறார்கள், கோயிலை கட்டுகிறார்கள், குளத்தை கட்டுகிறார்கள், கோயிலை கட்டுகிறார்கள், குளம் கட்டுற பாடசாலையை கட்டுகிறார்கள், எல்லாத்தையும் செய்கிறார்கள். நீங்கள் செய்கிறீர்கள், பிள்ளைகளை படிப்புகிறது நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் அங்க போய் வாக்கு கேட்பதில்லை, நீங்கள் அங்க போய் அரசியலில் நிற்கப் போவதில்லை. நீங்கள் அங்குள்ள ஒரு அரசியல்வாதிகளுக்களாலேயோ அல்லது சமூக அமைப்புகளாலேயோ செய்தால்தான் அந்த மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான உறவு வரும். ஆனால் யார் அப்படி செய்கிறீங்கள்? இல்லை. இதை நான் அவர்களிடம் சொன்னேன் அந்த சந்திப்பில்.
இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கு கொண்டு வர முடியாமல் அல்லது ஒரு சிவில் சமூக அமைப்புகள் அங்கு திறம்பட செயற்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் தனிநபர் நலன்கள். ஒருவரும் கூட்டாக யோசிப்பதில்லை. எங்களை கம்பெனியில ஒரு சேரிட்டி பாக்ஸ் இருந்தால் அதுல அவங்க அதை காசை போட்டுட்டு அது போவாங்க. அந்த கண்டியில இருந்தா டீ எடுக்க வரைக்கும் இல்ல காசை போட்டுட்டு போவாங்களே வரைக்கும், மற்றபடி இல்லை. ஆனால் தமிழாக்கள் இடத்துல ஒரு சேரிட்டி பாக்ஸை வச்சா என்ன செய்வாங்க? நானும் ஒரு சேரிட்டி தொடங்கலாம் என்று 100 சேரிட்டி தொடங்குவான். அப்படித்தான் இருக்கு. அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப நீங்கள் பாருங்கள், என்னென்று சொன்னால் எந்த ஒரு இடத்திலும் அவர்களுக்கு இப்ப விதானையை வேலை செய்ய விடுவதில்லை, அரசியல்வாதியை அவன் வேலை செய்ய விடுவதில்லை. கிட்டத்தட்ட ஒரு புலியிங் மாதிரி தான் உலகம். இதில் இருந்து இதை முதலாவது அவர் தனக்குரிய வேலைகளை பார்த்தாலே அறவாசி பிரச்சனை தீர்ந்துவிடும். எப்படி இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? தலைமை இல்லாதது தமிழரசு கட்சி எடுத்துக்கின்றால் அவர்களுக்கு கொஞ்சம் பேர் பின்னால் திரிவார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துக்கின்ற அவர்களுக்கு கொஞ்சம் பேர் பின்னால் திரிகிறார்கள். இனி ஸ்ரீதரனுக்கு பின்னால் கொஞ்சம் பேர், செல்வம் அடைக்கலானுக்கு பின்னால் கொஞ்சம் பேர், சித்தார்த்தனுக்கு பின்னால் கொஞ்சம் பேர், அப்படி ஒவ்வொருவருக்குடைய கொஞ்சம் கொஞ்சம் பேராகவும். இனி அமைப்புகளை எடுத்து பாருங்கள். நாங்கள் அவர்கள் மீது காழ்ப்புணர்வுக்காக இந்த விடயங்களை நாங்கள் கூறவில்லை. இந்த நிலைமை தமிழ் மக்களை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போகாது என்பதை உறுதியாக கூறலாம். இவர்கள் அமைப்புகள் இருக்கிறது. ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்போடு பேசுவதற்கு தயாரில்லை. உடனடியாக அதுக்கு மாற்றாக எதுவும் செய்வதற்கு தான் தயாராக இருக்கிறார்கள். அதே போல்தான் சமூக வலைத்தளங்களும் கூட. நீங்கள் இப்போ பாருங்கள், அன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தொடர்பான ஒரு விடயத்தை நீங்கள் இங்கே சுட்டி காட்டும் பொழுது அவர்களுடைய நோக்கம் நீங்கள் அவர்களுக்கு சார்பாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு விளங்கவில்லை. ஊடகத்தில் நாங்கள் உரையாடும் பொழுது என்ன விடயம் சரியென்று அதை நாங்கள் சரியென்று சரியாக செய்கிறார்கள் என்று கூறுவோம். அதே நேரத்தில் அடிக்கடி நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு வருவோம், தவறு இழைக்கும் பொழுது சுட்டிக்காட்ட தயங்கவில்லை. அது எந்த அமைப்பாக இருக்கட்டும், எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவ்வாறான ஒரு வகையில் நாங்கள் செயல்படும் பொழுதுதான் எங்களை ஊடகம் மாதிரி மதிப்பார்கள். இல்லை என்றால் நம்பவும் மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள், பார்க்கவும் மாட்டார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதிலிருந்து எப்படி இந்த மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துறது? உண்மைதான். முன்னர் எங்களிடம் தேசம் இருந்தது. நான் திரும்ப திரும்ப தான் கூறுகிறேன். அப்போது அவர்களுக்கு மாகாண சபையோ 13ஓ இந்த அதிகாரமும் தேவையில்லை என்றால் ஒரு நாடு இருக்கின்றது. இப்போது அது இல்லாத நிலை. நாங்கள் எல்லாவற்றையும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சிந்திக்க வேண்டும். அங்கு கட்டப்படுகின்ற ஒரு விகாரையை கூட நிறுத்த முடியவில்லை. அதை பெறாத இதை பெறாத பொது வாக்கெடுப்பு, அந்த கடிதத்துல பொது வாக்கெடுப்பு இல்லை, அந்த கடிதத்துல தமிழீழம் இல்லை, அந்த கடிதத்தில் இது இல்லைன்றவ சரி இந்த புத்த விகாரையை உங்களால நிறுத்த முடியுமோன்னு வந்து நிறுத்தி காட்டுனீங்கன்னா பரவாயில்லை. அது கூட உங்களால இயலாது. நீங்கள் என்ன செய்வீங்களாக மிஞ்சினா இங்க இருந்து அவங்களுக்கு சேர் அடிப்பீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அதை சாப்பிட்டு முடிஞ்சு உங்களுக்கு நேரம் இருக்கேக்க அதை செய்வீங்க. அந்த அரசியலை அவர்களால் செய்ய முடியும். அவர்களால் அங்க இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்களால் பலப்படுத்தல, அவர்களை வழிப்படுத்தி அவர்களுக்கு கூடுதலான ஆதரவுகளை கொடுத்து அவர்களை தான் பலப்படுத்த வேறு ஒன்று செய்ய முடியாது. என்னடா நீங்கள் இங்க இருந்து போய் ஒரு தேர்தல் நின்று பாருங்க, யாருக்கும் அங்க தெரியுமா? உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு நிலைமையா தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் அங்க எத்தனையோ பெரிய முதலாளி மாதிரி இருக்கீங்க, பிசினஸ்கார் அரசியல் நிக்க முடியுமாங்க? இல்ல. ஏன்னா மக்களோட மக்களாக பணியாற்ற வேண்டும். மற்ற மக்களுக்குரியதை நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப என்பிபி அரசு அதை செய்கிறது. அப்ப அதற்கு போட்டியா தமிழ் கட்சிகள் செய்ய வேண்டும். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட என்ன செய்தார்கள்? முதலில் மக்களுடைய பிரச்சனையை பார்த்தார்கள். கிராம சபை அமைத்தார்கள், கிராம நீதிமன்றங்களை அமைத்தார்கள். போராட்டத்தை மற்றவர்கள் கொண்டு நடத்தவில்லை. மக்களுடைய வாழ்வையினோடும் தான் பயணித்தார்கள். என்னென்ன கிடைக்குதோ அதனை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்பது கூட அதை கூட அறியாது. அதையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுத்து போட்டு அவர்கள் போய்விடுவார். ஆனால் தற்போதைய நிலையில் இப்படியானவர்களை மக்கள் ஒரு புறக்கணித்து விட்டுத்தான் போகிறார்கள். மக்கள் பெருசாக இப்படியானவர்களை அவர்கள் புலம்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். இதை எடுத்தாலும் புலம்பிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று. ஆனால் காலம் அதற்காக காத்திருக்காது. அப்ப நாங்கள் இந்த காலத்துக்கு ஏதாவது எங்களை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் செய்யத்தான் வேண்டும்.
அதுக்காகத்தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பாருங்கள், ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், நீங்களே அடிக்கடி இங்கே கூறியிருக்கிறீர்கள், அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பாக நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை நிறைய வைத்திருக்கிறீர்கள். ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், அவர் செய்கிறார்கள், ஏதாவது மற்றவர்களோட பரவாயில்லை என்றால் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு கூட தயாராக இல்லையே, அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுக்கு கூட தயாராக இல்லையே, அப்போ இதை எப்படி கையாளுவது? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் ஸ்டாலின் போய் கொடுத்த கடிதம், ஸ்டாலின் எழுதின கடிதத்தை நீங்கள் பார்க்கலாம் பிரதமருக்கு. அது தொடர்பாக எத்தனையோ விமர்சனங்கள். ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கிறாராம், அவற்ற கடிதம் வேலை செய்யாதாம். அப்ப ஆற்ற கடிதம் வேலையும் அப்ப ஆற்ற நீங்கள் ஒரு வேலை செய்யற கடிதத்தை சொல்லுங்க, யாருக்கிட்ட கொடுத்தா வேலை செய்யும் சொல்லுங்க. சரி, அப்படி கொடுக்கணும்னா உங்களுக்கு யாரோட தொடர்பு இருக்க சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொன்னால், சரி, இன்னொரு சாரார் என்னென்றால் இல்லை, அதில் ஒரு விமர்சனம் இருக்கு. என்னவென்றால் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி காந்தியினுடைய கட்சியோடு கூட்டாக இருக்கின்றபடியால் அவர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள், ஏன் அங்கே போய் மினக்கடுவான், ஏன் நீங்கள் தொடர்ந்து அங்கே போகிறீர்கள் என்று சிலர் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதை எப்படி கையாள்வது? அமெரிக்கா கிரீன் பேரட் தான் ஆழ ஊடுருவும் படைக்கு பயிற்சி கொடுத்தது. அமெரிக்கா தான் அத்தனை கப்பல்களையும் தாக்கி அழிச்சது. பிரித்தானியா தான் அதற்கு உதவியாக நின்றது. இங்க இருக்கிற எல்லாரும் மூட்டை வாட்டி கொண்டு போக பார்ப்போம், போக மாட்டேங்க. உங்களோட வயிற்றுல அடிச்சிடும். உங்களுக்கு 6-7 அன்றைக்கு ஒரு படம் கொடுத்துறது கூட கயந்திரமாற்ற படத்தை கொடுத்துறாரு, இந்தியா படத்தை கொடுத்த மாட்டேன். வேணண்டா பயம். எங்கேயாவது இடம் கண்ட இடத்துல அந்த மடத்தை கட்டுறது. அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை தமிழ் சங்கங்கள் அல்லது தமிழ் அமைப்புகள் கழிச்சு போட்டு போங்க பார்ப்போம். அமெரிக்கா தான் படுகொலை செய்தது. போங்க பார்ப்போம், போக மாட்டேங்க. உங்களோட வயிற்றுல அடிச்சிடும். பிரித்தானியா செய்தது, பிரான்ஸ் செய்தது, எந்த நாடு செய்யல. இன்றைக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு வச்சு 16 வருஷம் போய் காட்டுறத எந்த நாடு? இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ஷ யூரி சங் தான் கலைச்சது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு இன்னொரு நாளைக்கு அவர்கிட்ட உதவலாம் வேண்டாம். பூகோள அரசியல் என்று அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு எதிரியா இருக்கிற நாளைக்கு நண்பன் அவர்வா. இவ்வளவு நடந்த பிற்பாடும் இந்த விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு ஒரு ராஜதந்திரம் தொடர்பாக, நவீன ராஜதந்திரம் தொடர்பாக 3 பகுதிகளாக புத்தகம் வெளியிட்டது. இந்த திருகோணமலை துறைமுகத்தை அமெரிக்கா சிலவளை கைப்பற்றலாம். அப்ப தலைவர் கூறினார், அப்ப இந்தியாவின் நிலைமை என்னன்னு. இப்ப இந்தியா தான் அதை அருகில் இருக்கிற வல்லரசு நாடு. இத்தனைக்கும் தலைவர் இந்தியாவுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடியார். 1200 இந்திய ராணுவம் செத்தது. தலைவர் உற்ற கூட நின்ற தளபதிகளை இந்தியா கொண்டது. இந்த மாதம் கேர்னல் கிட்டு அவர் நினைவு கூட இருந்த போதும் அவர் இந்தியாவை எப்போது விட்டுக் கொடுக்கவில்லை. அதாவது தனக்கு எதிரியாக வரும்போது சமராடுகிறார், ஆனால் கள யதார்த்தம் என்றால் அதை புரிந்து கொள்கிறார். ஆனால் அவர்களோட கூட அது என்னென்றால் ஒருவர் ஒரு சின்ன சின்ன கட்சிகளை தொடங்கி போட்டு அவங்க காசு உழைக்கிறதுக்காண்டி பெரிய கட்சிகளை சொல்வது. இப்ப சரி, தமிழகத்தில் எத்தனை கோடி மக்கள்? 7 கோடி மக்கள் என்றால் ஒரு 2 கோடி மக்கள் வாக்கு இருக்காது ஸ்டாலின் கிட்ட. அப்ப ஆளுங்கட்சியில உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? யார்கிட்ட கொண்டே கருத்து கொடுக்க போறீங்க? என்னென்றால் நாங்கள் ஒன்றை விமர்சிக்கும் போது நீங்கள் அதற்கு மேல் செய்திருக்க வேண்டும். நீ அதுக்கு கீழே இருந்தோண்டு இன்னொருத்தனை விமர்சிக்க முடியாது. உன்னோட ஒன்றுமே இல்லாமல் இருந்தோண்டு விமர்சிக்க முடியாது. சொல்லிட்டு போகலாம், இது சரியா நடக்கும், இது பிள்ளையா நடக்கும் என்று சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை விமர்சிக்கும் போது இன்னொன்று தெரிவை நீங்கள் காட்ட வேண்டும். இது இப்படி இருக்கு, இது நடக்கும் என்று. நடக்காத ஒன்றை வைத்துக் கொண்டு நடக்கக்கூடியதை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப அமெரிக்காவை பிரித்தானியா எடுக்கும் போது அவங்கள் கிவ் அண்ட் டேக் பாலிசி. எங்களால் இது நன்மை என்றால் தான் அவங்க செய்வாங்க. அதே போலதான் இப்ப தேர்தல் வர்றபடியா ஸ்டாலின் செய்கிறார். அது அப்படித்தான். ஏன்னா அவர் எங்களுக்கு மாமனோ வச்சானோ அல்லது நாங்கள் எதுவும் உறவோ இல்லை. இது பொலிட்டிக்ஸ், அரசியல். அவன் தன் சபைகளை பார்ப்பான், நாங்கள் எந்த சபைகளை பார்க்குவோம். அதுதான் முக்கியம். தெளிவுக்கு கேட்கிறேன். இன கருவறுப்பு நடைபெற்ற பொழுது ஆட்சியில் இந்தியாவில் இருந்தது காங்கிரஸ், தமிழகத்தில் திமுக இருந்தது. பலர் ஈழத்தமிழர்களுடைய கருத்து அது உண்மை. இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது கண்மூடி தூங்கிக் கொண்டிருந்தது கருணாநிதி அவர்கள். அதேபோல் இந்தியா எல்லாவித உதவிகளையும் வழங்கி அந்த இனப்படுகொலை செய்தது என்று சொல்லுகிறார்கள். சிலருடைய விமர்சனம் என்னவாக இருக்கின்றது என்றால்,
அந்த இனப்படுகொலை செய்வதற்கு உறுதுணையாக அருகே நின்று உதவிகளை வழங்கிய காங்கிரஸ் பார்ட்டி அவர்களோடு எந்த காலகட்டத்தில் நாங்கள் பேச முடியாது, பேரம் பேச முடியாது, இணைந்து செயல்பட முடியாது, தீர்வு தொடர்பாக பேச முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் நிரந்தர எதிரிகளாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்க வேண்டுமா? இது சரி என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியா முள்ளிவாய்க்கால கொண்டு வந்து அணுக்குண்டு போட்டதோ இல்ல, ஹிரோஷிமா நாகசாகியில அமெரிக்கா அணுக்குண்ட போட்டது. நேரடியாக அணுக்குண்ட போட்டதார் அமெரிக்கா. இன்று வரையும் ஜப்பானும் அமெரிக்காவும் நண்பர்களோ எதிரிகளோ இன்று வரையும். ஆனா ஜப்பான் யாரால் முன்னேறியது அதுக்கு பிறகு? அப்ப அங்க என்ன அரசியல் இருக்கிறது? ஜப்பான் இந்தியா உதவியை வழங்கினது பார்க்காம இருந்தது. அமெரிக்கா நேரடியாக 2 அட்டமிக் குண்டை இறக்கினது அந்த இடத்துல. லட்சக்கணக்கான பேர் 30 பேரை இன்று வரையும் அங்க புல்லு கூட முளைக்காது, கதைக்காம இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜப்பான் உற்ற நண்பன் யார்? இது இந்தியாவில் சிறிய கட்சிகள் இங்க இருக்கிற புலம்பெயராக்கள் காசை வாங்கி தங்கட வயிறு வளர்க்கறதுக்காண்டி கிளப்பி விடுற ஒரு கதையை. உண்மை அவங்க செய்தது பிழைதான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பிழை செய்யாத வேற யார் இருக்கிறார்கள்? அதுதான் பிரச்சனை. இப்ப தமிழ் மக்களுக்கு இப்ப ஒரு ICCல ஒரு வழக்கு போட போறோம், வைப்போம், கூட்டிக்கொண்டு வாங்க ஒரு நாட்டு ஆதரவை. சரி, இந்தியாவை விடுங்க, இந்தியாவை நம்ம தமிழகம் வேண்டாம், ஸ்டாலின் வேண்டாம், அவர் கோபக்காரர், இது வேண்டாம் கோபக்காரர். நேசக்காரர் இருக்கணும் தானே. யார் நேசக்காரர்? பிரித்தானியாவோ அல்லது அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பாவோ பிரான்ஸோ கூட்டிக்கொண்டு வாங்க, சைன் பண்றாங்களோ பார்ப்போம். ICJல ஒரு வழக்கு போட போறோம், 2 பேரை கூட்டிக்கொண்டு வாங்க. யதார்த்தம் வேற. அடிப்படை பிரச்சனை தான். இப்ப தமிழக தலைவர்களை சந்திக்கும் பொழுது துரோகிகளோடு கொலையாளிகளோடு எவ்வாறு பேச முடியும் என்று உடனடியாகவே அடித்து மூடி வருகிறார்களே. அதே நிலைமை தான் தொடர்ந்து கொண்டிருக்க போகிறதா? இது ஒரு தந்திரமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அதாவது தமிழ் மக்கள் இந்த நிலையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதை இந்த கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு தந்திரமாக நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? இதுக்கு பின்னால் யாரும் இருக்கிறார்களா? அல்லது இது பொழுது இந்த சமூக வலைத்தளங்களும் யாரும் என்னவும் பேசலாம், என்னவும் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை இருப்பதுதான் அதனுடைய காரணமா? உண்மைதான். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு இப்ப அனுரகுமார திசாநாயக்கா ஒரு மாகாண சபையை கொடுத்தாலும் கொடுக்க விடாம செய்யறதுக்கு இங்க கன பேர் இருக்கிறார். அது நீங்கள் சொன்னது போல இப்ப ஈரான்ல நடந்த கலவரம் தெரியும். அதுக்கு இப்பதான் வெளியில வருது, ஒரு கொலை செய்யறதுக்கு $6000, ஒரு பள்ளிவாசலை கொடுத்துறதுக்கு $4000, ஒரு பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு $2000. இப்படித்தான் அந்த வியாபாரம் நடந்திருக்கு. 240 பள்ளிவாசல் கொளுத்தி இருக்கிறாங்க. இதைத்தான் பீஸ்ஃபுல் ப்ரொடெக்ட் என்று ப்ரொடெஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் மேற்குலகத்தில். ஆனால் அங்கு நடந்தது எல்லாம் பால்களும் கத்திகள். அப்ப அதே அப்படி இன்றைக்கு இங்க கொடுக்க மாட்டார்களா? நீங்கள் தமிழர்களுக்கு கிடைக்கிற எதையும் நீங்கள் அடிச்சு மூடும், அதைய பகையா வச்சிருக்கணும், இதை செய்ய விடக்கூடாது, இயங்க விடக்கூடாது, அரசியல்வாதிகளை இயங்க விடக்கூடாது. கயந்திரமாக அங்க போனதெல்லாம் இப்பதான் ஏதோ ஒன்று நடக்குது. மெல்ல மெல்ல ஏதோ நாங்கள் வெளியில வாரோம். இப்ப ஓரளவு அவங்க அவையிலும் விளங்குது நாங்கள் என்னென்ன செய்யணும். கிடைக்கிறதுல பெற்றுக்கொண்டு அங்கால போக வேண்டும். மாகாண சபையோ பயம் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இரண்டாம் எங்களுக்கு இறுதி இலக்கு மாறாது. இப்ப நேத்து கதைக்கும் போது நேரு குணரிடம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், நீ கதிர்காமத்துக்கு போறாண்டா யாழ்ப்பாணத்துல இருந்து நேர கதிர்காமத்துக்கு நடந்து போனேன் செத்து போக இடைக்க நின்றுதான் போகலாம். ஒரு இடத்துல நின்று தங்கித்தான் நாங்கள போகலாம். அப்ப அன்றைக்கு ஒருத்தர் இருக்கும்போது ஸ்கொட்லாந்து நான் சொன்னேன், ஸ்கொட்லாந்துக்காரன் இப்ப காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், இவன் காசு கூட அடிக்கிறான். அவன் பொது வாக்கெடுப்பை நடத்துறான். அதுக்கு அவங்க இருக்கிறான் என்னட்ட அவையெல்லாம் இப்படி போராடிக்கிற வேறு செத்தவி ஒன்று. எத்தனை போராட்டம் அங்க அவங்க ஸ்கொட்லாந்து போய் பார்த்தா தெரியும். அது அங்க போனப்பறம் எனக்கு தெரியும், அந்த சிலைகள் வைக்கும் போது குதிரை 2 காலையும் தூக்கி கொண்டு நின்றால் அவர் போரில் இறந்திருப்பார். குதிரை ஒற்றைக்கால தூக்கி கொண்டு சிலை வைத்திருந்தால் அவர் போரில் காயப்பட்டு இறந்திருப்பார். அந்த குதிரையில் இருக்கிற சிலையில குதிரை 4 காலும் கீழே நிற்கும் என்று சொன்னால் அவர் சாதாரணமா செத்திருப்பார் என்று அப்படியான வரலாறுகள் கூட. அப்படி முதல் வரலாறுகளை படியுங்கோ. என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த மக்களை தக்க வைக்கணும். ஏன்னா மக்கள் அந்த நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தொகை வலுவாக குறைஞ்சு கொண்டிருக்கிறது. ஏன் அங்கு இருக்க முடியாது.
அந்த மக்களுக்கு உண்மையில் ஒரு காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு முதலீடு இங்கிருந்து போயிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன லோக்கல் கவர்மெண்ட் தானே காணி அதிகாரத்தை வச்சிருக்க போகுது. இந்த புத்தகம் எல்லாம் வந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. 2019 ஆண்டு மோடி முதலில் செய்தது காஷ்மீரின் 380வது சட்டத்தை அகற்றி காணி அதிகாரத்தை இல்லாமல் செய்தது. என்ன அதுக்கு முதல் காஷ்மீர் மக்கள் மட்டும்தான் காணி வாங்கலாம், வெளியாக்கள் வாங்க முடியாது. இருக்கலாம், வேலை செய்யலாம், வாங்க முடியாது. ஏன்னா அவங்க தங்களை இதை பாதுகாப்பதற்கு வச்சிருந்தது. அதை முதலில் எடுத்தார். அப்ப அப்படி ஒரு இருந்தால் இன்றைக்கு இந்த தையிட்டி வந்திருக்குமா? இந்த ராணுவம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இதை எல்லாவற்றையும் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன விடயம் அந்த 13 கூட 38-39 ஆண்டுகளாக பேசி 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கூறிக்கொண்டிருப்பார்கள். இதை கூடவே ஒரு முடிவுக்கு வர முடியலை என்றால் உடனே சொல்வார்கள் விடுதலை புலிகளை நிராகரித்ததானே பிறகு அதுக்கு போவான்வார்கள் உடனடியாக. விடுதலை என்னென்றால் 13 அவன் ஜாப்பில் இருக்கிறது. அவன் ஜாப்பில் இருக்கிறதையே நீங்கள் நிறைவேற்ற விடுறீங்கள். இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒரு சின்னனும் கிடைச்சிடப்படா. ஆனால் எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லோ தெளிவா இருக்கிறாங்க. தமிழ் மக்களை அடிமைகளாயே வைத்திருக்க வேண்டும். எதுக்கும் கிடைச்சிட ஒரு குண்டூசியும் கிடைக்கப்படாது. அந்த எதிரிகள் தமிழ் மக்கள் தானே. சிங்கள மக்களையோ இந்தியவர்களை நாங்கள் குறை கூற முடியாது. நான் இந்த வானொலியை அடிக்கடி கூறுவேன். அதாவது மற்றவர்களை நாங்கள் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் முதலில் கையாளவன். குறை கூறுவது தமிழர்கள் தானே. உண்மைதான், தமிழர்கள் தான். நான் அதைத்தான் திருப்பி திரும்ப சொல்கிறேன். இங்கு சிங்களவர் ஒரு இதை கொண்டு கொடுத்தாலுமே அவர்கள் வாங்க விட மாட்டாங்க. அடிமைகளாக அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பதில் ஏதோ ஒரு வன்மத்துடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு சிறு துரும்பும் அந்த மக்களுக்கு கிடைச்சி விடக்கூடாது. நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்து விட்டோம், உல்லாசமாக இருக்கிறோம், இன்னும் அந்த தேசியத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறோம், அதிலே எங்கள் குடும்பத்தை நடத்தி எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் சுகபோ வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆனால் அந்த மக்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். விரும்பினால் நாங்கள் பிச்சை போடுவோம், அதை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இதே அந்த அங்கத்தை இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அதை உடைக்க வேண்டும். நான் அப்ப அவர்களுடன் கலைக்கும் போது அதைத்தான் சொன்னேன். இதுகள் எல்லாத்தையும் விட்டு அந்த மக்களுடன் நீங்கள் செய்கிற பணியை சிறப்பாக செய்யுங்கள். எந்த நாட்டுடனோ மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கலாம், ஒவ்வொரு நாடுகள்கிட்ட உதவிகளை கேளுங்கள், எல்லோரிடமும் போய் கதையுங்கள். இப்ப தமிழகத்துக்கு நீங்கள் போனதெல்லாம் ஒரு போற்றத்தக்க விடயம். அதை சில பேர் வெவ்வேறு கட்சிகளை, அதுக்கு செத்து போன கட்சிகளை கூட்டி வந்து வச்சு எதிர்த்தாலும் அது பிரச்சனை இல்லை, அதை விட்டு தள்ளுங்கள். ஏனென்றால் இப்ப கள நிலைமை தான். இப்ப ஒரு சின்ன கட்சி இப்ப 100 வரிய தலைவர் மட்டும் நாங்கள் 100 வரிய மேலையும் காத்து கொண்டிருக்கலாது. இப்ப இருக்கிறவனோட முதல் பிரச்சனையை தீர்க்க வழியை பாருங்க. அதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள் அவங்களோட சேருவோம், பிரச்சனை இல்லை. நிறைய விடயங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக கூறியிருந்தீர்கள். நான் இதை தெளிவுபடுத்துவதற்காக எங்களுடைய நேயர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலக்கு ILCயோடு பேசியதற்காக அவர்களுக்கு நாங்கள் டக்குனு உடனடியாக போய் எல்லா ஆதரவையும் வழங்க போகிறோம், அவர்கள் செய்கிறது சரி என்று சொல்ல வரவில்லை. நடந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே உண்மைத்தன்மையோடு இருப்போம் என்பதை கூறுகிறோம். அதாவது சரியாக செய்தால் அதை சரியாக செய்கிறார்கள், நாங்கள் பாராட்டுவோம், உற்சாகமூட்டுவோம் என்று கூறுவோம். பிழைவிட்டால் சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு சுருக்கமாக இன்னொரு விடயத்தை பார்ப்போம். தமிழ் கட்சிகள் தமிழகத்துக்கு சென்ற பின்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக, அவர்களுடைய குறைபாடுகள் தொடர்பாக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இலங்கை அரசாங்கம் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்களும் நானும் இந்த பூகோள அரசியல் தொடர்பாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றோம். அதில் ஒன்று எனக்கு உடனடியாக ஞாபகம் வருகின்றது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு நிலை மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் இருக்கின்றது. இந்தியாவுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இப்போ நீங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது கூறினீர்கள் 500% கூட அமெரிக்கா இந்தியா மீது திணிப்பதற்கு தயாராக இருக்கின்ற என்ற விடயங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் கூறும் பொழுது, இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் இனி கூறினீர்கள் கடந்த நிகழ்ச்சியில் 10 விமானங்கள் அமெரிக்கா இலங்கைக்கு இலவசமாக கொடுக்கின்ற விடயங்கள். அப்போ அமெரிக்கா அங்கே இலங்கையில் ஒரு சரியான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கான
பல வழிகளில் முயற்சி எடுக்கின்றது. இனி சீனாவுடைய நிலைமை எல்லோருக்குமே தெரிந்தது, நாங்கள் அதை பற்றி கூற தேவையில்லை. தளம் அமைத்திருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வேலையை அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். இப்போ இந்தியாவுக்கு இலங்கை தீவில், குறிப்பாக தமிழர் தாயகத்தில் ஒரு சரியான தளத்தை அமைப்பதற்கும், சரியாக மற்ற நாடுகள் சீனா அமெரிக்காவினுடைய அழுத்தத்தை எதிர்கொள்வதற்கு அங்கே நிலை கொள்ள வேணும். இப்போ இந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் இது ஒரு சரியான நேரம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக அந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து ஒரு முதன்மைப்படுத்தி ஒரு சரியான ஒரு பாதையில் செல்வதற்கு இது ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சரியான நேரமாக நீங்கள் இதை பார்க்கிறீர்களா, அல்லது இதுவும் கடந்து செல்லும் என்று சொல்லுகிறீர்களா? உண்மைதான். என்று சொன்னால் இதுதான் சரியான நேரம். அண்மையில் இலக்கு ஊடகத்தில விதுரன் எழுதியிருந்தார் தாயகத்திலிருந்து. அப்ப அவர் எழுதும் போது ஒன்று கூறியிருந்தார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்ததும் தமிழகத்தில் உள்ள ஏனைய கட்சிகளை சந்தித்ததும் தான் ஜெயசங்கர் உடனடியாக ஓடி வந்ததின் இன்னொரு காரணம் என்று சொல்லி, ஒன்று சீன வெளியுறவு அமைச்சர் வர போறார் என்று வந்தது. இரண்டாவது ஏனென்று சொன்னால் அந்த அழுத்தங்கள் இருக்கின்றது, உட்கட்சி மோதல்கள் தமிழ ஒன்று இருக்கின்றது இந்தியா. அதற்கு அப்பால் அவர்கள்ட்ட பூகோள அரசியல் நலனும் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறியது போல முன்னர் ஒரு காலத்தில் பலாலி எல்லாம் ஒரு சென்டிமெண்டலாக இந்தியாவுக்காக விடப்பட்ட ஒன்று. இப்போது அப்படி அல்ல. அமெரிக்கா அந்த விமானம் போய் இறங்கி இருக்கின்றது. ஆஸ்திரேலியா கொண்டு போய் பலாலி விமான நிலையத்திற்கு அவர்கள் அந்த ஸ்கேனரை வழங்கி இருக்கிறார்கள். மெல்ல மெல்ல இவர்கள் பலாலி வரையும் சென்றார்கள் என்று சொன்னால் நாளைக்கு இந்தியாவின் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வரும். ஒரே ஒரு இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு முக்கிய புள்ளி வந்து இந்த திருகோணமலை துறைமுகம். திருகோணமலை துறைமுகம் வந்து உண்மையில் தமிழர்களிடம் இருக்கின்றது. ஆனால் சிங்களவர்கள் அதில் விகிதாசாரத்தை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இனி இந்தியா ஊடாக அதை தமிழர்களை கையகப்படுத்துவதற்கு. ஏனென்றால் இலங்கை அரசு முற்று முழுதாக கிட்டத்தட்ட மேற்குலகத்துக்குள் சென்று விட்டது. இந்தியாவால் அதற்கு செல்ல முடியாது. சென்றாலும் இந்தியாவை உடைப்பார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், மேற்குலகம் தங்களுக்குள்ளேயே நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாட்டின் தீவையே, அதாவது கிரீன்லாண்டையே அவர்கள் பிறப்புகிறார்கள். கிரீன்லாந்து வெளியுறவு அமைச்சர் வெள்ள மாளிகைக்கு புதன்கிழமை போனார். பேச்சு தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றது. இப்போது 700 பில்லியனை அமெரிக்கா ஒதுக்குகிறது அந்த மக்கள் அனைவருக்கும் பணத்தை கொடுத்து பெறுவதற்கு. ஒருவருக்கு முதல் $1 லட்சம் என்று சொன்னார்கள், இப்போது $5 லட்சம் கொடுக்க போகிறாக கூறுகிறார்கள். இதுல ஒன்று என்னன்னு சொன்னால் கிரீன்லாந்துல 12 தமிழர்களும் இருக்கிறார்கள், 12 இலங்கையர்களும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப நீங்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ப இவ்வளவு கூட்டணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. இந்தியா வந்து அமெரிக்காவோட கூட்டணி வச்சாலும் இந்தியா தப்பி பிழைக்காதுன்றது இந்தியாவுக்கு தெரியும். அப்ப தற்போதைய நிலையில் வந்து நீங்கள் ஈரான் மீதான தாக்குதலில் போது கூட ட்ரம்ப் என்ன செய்தார்? இறுதியாக அந்த தாக்குதலில் பின்வாங்கினாலும் உடனடியாக வரியை போட்டு விட்டார் 25%. இந்தியாவோட பசுமதி ரைஸ் பெருமளவு ஈரானுக்கு தான் போகிறது. இலங்கை தேயிலை பெருமளவு ஈரானுக்கு தான் போகிறது. அப்ப எந்த பிரச்சனை என்றாலும் இந்த நாடுகளுக்கு தான் அடியாக வந்து இறங்குகிறது. அப்ப இதை எல்லாம் மேவ வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு இப்போதைக்கு வடக்கையும் கிழக்கையும் தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவேதான் இந்தியா இப்போது மாகாண சபை தொடர்பாக பேசுகிறது. சில விடயங்களின் ஊடாகத்தான் அவர்கள் வந்து சில நேரடியாக செய்ய மாட்டார்கள். ஒவ்வொரு சின்ன அதிகாரங்களுக்குள்ளால் தான் அவர்கள் வருவார்கள். ஆனால் அதையும் அடிச்சு மூடுவீங்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பம் தவறித்தான் போகும். சொன்னீர்கள், இந்தியா தன்னுடைய தேவைக்காக இந்த மாகாண சபை தொடர்பாக பேசுகிறார் என்றால் இதை தமிழ் மக்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த மாகாண சபைக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, அல்லது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் இதை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிப்பதுதான் எங்களுடைய ஒரு இதை மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்காங்க? ஏன் இந்த முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? மாகாண சபை நீங்கள் விட்டால் என்பிபி எடுக்கும். என்பிபி எடுத்தால் அவர்கள் அவ்வளவு இப்ப இருக்கிற பிரதிநிதித்துவமும் இல்லாமல் போகும். சிங்கள கட்சிகள் இருந்தால் மக்களுக்கு யதார்த்தம் தெரியும். அவர்கள் கனவுலகத்திலே இல்லை. அவர்கள் அங்குள்ள அந்த கள நிலைமையில் வாழ்கிறார்கள். அதற்காக தேசியம் செத்து விடாது. தேசியம் அப்படியேதான் இருக்கு. ஆனால் இது முக்கியம் தமிழர்களுக்கு. இன்று பொங்கல் தினத்தில் அன்னரகுமரதேசனாக அங்கு போய் நிற்பதற்குரிய காரணமும் அதுதான். தனது செல்வாக்கை உயர்த்தி இப்போது 25,000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கிறபடியால் இந்த சூட்டோடு சூடா வைத்து அதை கைப்பற்றி விட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முறை கொண்டு வருவதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா?
அது ஜாப்ல இருக்கு. அது 13ஆம் திருத்தச் சட்டம் ஜாப்ல இருக்கு. அது நிதி பரவலாக்கம் என்றால் எங்களுக்குரிய ஒரு நிதி பரவலாக்கம். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதில் ஒரு குழப்பம் இருக்கு? ஏன் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்? உங்களுக்கு 4 புத்தகம் 4 பேப்பர் வாட்சா தரங்க தெரியும். 4 பேப்பரை பாடிங்கோ, நான் சொல்றது 4 புத்தகத்தை பாடிங்கோ, 4 பேரோட பேசுங்கோ, 4 உலக நடப்புகளை பாருங்கோ, என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்கோ, புலம்பெயர் தேசத்தை வெளிநாடுகள்ல அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் எடுத்துக்கொண்டுதான் நாங்களை நகருவாங்க. ஒன்றையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய இந்த உரிமையை, தந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டு வாழ்ற ஒரே இனமாக நாங்கள் தான் இருக்கின்றோம். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் ஒப்பிட வேண்டாம். அவங்க நாட்டோட இருந்தார்கள். அவர்கள் சரி 13ஆவது வேண்டாம் என்றவர்களிடம் என்ன மாற்று திட்டம் இருக்கிறது? அவர்கள் அப்படியே வந்து சொன்னாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். என்ன மாற்று திட்டம் இருக்கிறது? அதை எவ்வளவு தூரம் நகர்த்திட்டீங்க? இப்படித்தான் ஒருத்தர் ஜாஸ்மின் ஜூகா இந்த காணாமல் போனோர் அல்லது காணாமல் போனது தொடர்பாக தகவல்களை சேகரிக்கும் போது ஒடியது சொன்னார், இல்ல அவன் அமெரிக்காவை கொடுத்துருவார், நாங்கள் செய்யணும். அவர் 2 வரையும் செய்தது இல்லை. 2019ஆம் ஆண்டு இல்ல 2 வரையும் அவர் செய்ததும் இல்லை. அவங்க செய்ததை உருப்பட விட்டதும் இல்லை. அதுதான் பிரச்சனை. பெரிய ஒரு சவால் தான். முதலில் மினம் ஏதோ ஒரு இடத்தில் ஒன்றிணைய வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் இங்கே கூறுவது அந்த எல்லாரும் ஒரே ஒரு கட்சிக்குள் வாருங்கள் என்று சொல்லவில்லை. குறிப்பிட்ட விடயங்களுக்கு ஒன்றிணைய வேண்டும். இங்கே தான் நான் இந்த துறைசார் நிபுணர்களை அடிக்கடி அழைப்பேன். ஏன் மௌனம் காக்கிறார்கள்? ஏன் இதை தெளிவாக மக்கள் மத்தியில் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியும்? அவர்கள் கட்சி சார்பாக ஒன்று கூற தேவையில்லை. யாழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள்? இப்போ வானொலி என்று சொல்லும் பொழுது நாங்கள் மக்களுக்கு அறிவூட்டுவது எங்களுடைய கடமை. அவர்களிடமிருந்து அவர்களுடைய கருத்துக்களை எடுப்பது எங்களுடைய கடமை. அதேபோல் துறைசார் நிபுணர்கள், பேராசிரியர்கள் என்று தமிழ் தரப்பில் இருப்பவர்கள், அவர்களுக்கு வினியமாக ஒரு வேண்டுகோள், வெளியில் வந்து உங்கள் இந்த நிலைப்பாட்டுகளை மக்களுக்கு தெளிவூட்டுங்கள். நீங்கள் முடிவெடுக்குங்கள் என்று சொல்லவில்லை, தெளிவை ஊட்டுங்கள். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், சாதக பாதகங்களை நீங்கள் எடுத்து போடும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படும். அப்படி என்றால் ஓரளவுக்கேனும் இலகுவாக மாற்றிவிடலாம், முடிவுகளை எடுத்து வருது. இப்போ அரசு கூறியது போல் 13ஆவது திருத்தச் சட்டம் இலங்கையினுடைய யாப்பில் இருக்கின்றது. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் தமிழருக்குத்தான் அதில் சாதகம் இருக்கிறது. காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், இதை பேசி 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 இழுத்தடித்து 38 ஆண்டுகள் இழுத்து சென்றதால் தான் அதிகாரத்தை குறைக்க வேண்டும், அதை குறைக்க வேண்டும், இதை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் இங்கே அடிக்கடி கூறுவதை கேட்டிருக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுடைய துறைசார் நிபுணர்கள், மண்ணில் இருப்பவர்கள் சரி, புலத்தில் இருப்பவர்களும் சரி, நேரம் வந்துவிட்டது. ஜனநாயக வழியில் எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய நிலைமைகளை, தேவைகளை, நுணுக்கங்களை தெரியப்படுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்கள் ஈழத்தமிழர்கள் நிம்மதியான வாழ்க்கை பாதைக்கு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோர்களே. நன்றி.